ஆக்சுவலாக ஹோல் இந்தியா இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் இந்தியன் ஆர்மி. உங்களுக்கு உங்களுடைய மகன் பற்றி எவ்வளோ பெருமையாக இருக்குது சார்? நம்ம ஒரு நாள் பிறக்கிறோம் இறக்குறோம், ஆனால் அவனுடைய பேர் இன்னைக்கு இந்தியாவில் போகிறோம். இந்தியா இருக்கிறது வரைக்கும் இருக்குமே, இருக்கும். அந்த டெரரிஸ்ட் அவன்கிட்ட இருந்து பறிச்ச ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா, ஐயோ எக்கச்சக்கமான ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் உள்ளே வந்து இந்தியாவில் வந்துருச்சுன்னா எவ்வளவு அழிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்கேஸ் அந்த தீவிரவாதியை தடுக்க முடியாமல் போயிருந்துச்சுன்னா நடக்கக்கூடிய அழிவு தீய சக்தி ரொம்ப பெருசாக வந்து எவ்வளவோ அழித்திருக்கும். உங்கள் மகனை குறித்து உங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கோ அதை விட தமிழக பெரிய பெருமை. ஒரு பார்த்திபன்கிற ஒரு தமிழக வீரர் இந்தியாவுக்கு ஏற்பட இருந்த ஒரு பெரிய பேரழிவை தடுத்து நிறுத்தியிருக்காரு. அவரோட சேர்ந்து பயணிச்சா அவரோட சேர்ந்து எல்லாத்துக்கும் வெளியில் சல்யூட். என் பேர் துரைக்காசி பழனிவேலு. நான் கோர் ஆஃப் இஎம்இ இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணேன். 30 வருஷம் சர்வீஸை. நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த காரிகில் இந்த வார் பற்றியும் பேசுகிறோம். ஆர்மியில் என்றைக்கு நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆகிட்டு என்றைக்கு யூனிஃபார்ம் ஆகிட்டு அவன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வார் தான், ஒவ்வொரு நாளும் வார் தான். இதில் வந்து யார் எத்தனை சர்வீஸ் பண்ணிருக்காங்களோ, இப்போ எனக்கு 30 வருஷம் சர்வீஸ் சார். நான் 30 அமரன் படம் எடுக்கலாம், அவ்வளோ கதை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணி. ஆமாம், என்றைக்கு அங்கே வந்து சுகங்கிறதுக்கு வார்த்தைக்கே இடம் கிடையாது. உனக்கு நாட்டு பற்றுனா என்றைக்கு இந்த பச்சையும் கம்பேட்டர்ஸ் போட்டுட்டிங்களோ அன்றைக்கி வீடு எல்லா மிலிட்ரிக்காரங்க அவங்க மனைவியிட்ட போய் தான் சார் சொல்லிருப்பாங்க. 180% இன்னும் வரைக்கும் நான் நல்லா இருக்கேங்கிற போய். ஆமாம், நல்லா வேறு எதுக்கும் நாட்டுக்காகவோ அல்லது மற்றகிட்ட நான் நல்லா இருக்கேன் அவங்கக்கிட்ட நாங்கள் எங்கள் உண்மையை சொல்லிட்டுனா நாங்கள் உண்மையாக அங்கே சர்வீஸ் பண்ண முடியாது. கடிதத்தில் எழுதுவோம் வரைஞ்சி, ஒரு கடிதம் எழுதும் போதே முழுசாக எழுத முடியாது, கண்ணீர் வடிஞ்சிரும். இவங்க எல்லாமே எங்களுடைய நான் அதிலே தான். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் எங்களுடைய கண்ணீராலே கழுவிருக்கும். அப்புறம் சார் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். லெட்டர் சொன்னாங்கல்ல, அந்த லெட்ரு எங்களுக்கு வந்து சேரும் பாருங்க, அதுக்கு அந்த ஒரு ஆர்வம் இன்றைக்கெலாம் அதுக்கெல்லாம் சொல்கிற வார்த்தைகளே கிடையாது. அப்படி அந்த லெட்டரை எடுத்து படிக்கும்போது எனக்கெல்லாம் கல்யாணம் அப்போ கல்யாணமான புதுசு 93 கல்யாணம் ஆனேன். 92, 93, 94, 95 மணிப்பூர் நாகாலாந்து பயங்கர இன்சூரன்ஸ் ஏரியா. அப்போ பயங்கர அங்கே ஒரே ப்ராப்ளம் தான். அப்போ இந்த லெட்டர் ஒரு வாரம் பைக்கெட்டில் கசங்கி அது என்ன சொல்கிறது கிழிச்சிடாதவரே படிச்சுக்கிட்டே இருப்போம் ரிட்டர்ன். அதுதான் சார் மெடிசனே, எனக்கு வேறு மெடிசனே கிடையாது. அதில் என் உயிரினும் மேலான அந்த ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை அது? என் உயிரினும் மேலான என் அத்தானுக்கு, எங்கள் வீட்டில் அத்தான்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை போகும் சார் ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என் செல்ல குட்டிக்கு இதெல்லாம் நடக்கும் சார். ஆனால் பாருங்களேன், வெளிலலாம் வந்து இந்த துப்பாக்கி ரஃப் அண்ட் டஃப் வருது, ஆனால் மனைவி கிட்ட எவ்வளோ ரொமான்ஸு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விப்படுது. இப்போ பேசும்போது லெட்டரை பற்றி பேசினப்போ ஒருத்தர் சொன்னார், நான் வந்து அன்புள்ள மைதா மாவுக்குன்னு எழுதுவேன்னு. இன்னொருத்தங்க அன்புள்ள செல்லக்குட்டியா. ஓகே, ஆக்சுவலாக யாராவது இந்த லெட்ரு எழுதுன கையில் வச்சுருக்கீங்களா? அவங்கள்ட்ட இருக்கு லெட்ரு அங்கே இருக்கா? ஓகே, உங்களுக்கு உங்கள் கனவு எழுதியிருக்காருல, அந்த லெட்ரு நீங்களே வாசிங்க பார்க்கலாம். அந்த லெட்ரு எழுதின இடம் சுச்சுவேஷன் அதான் முக்கியம். அந்த ஒரு லொக்கேஷன், அது பார்டரில் உள்ள லொக்கேஷனு. நான் ஃபோட்டோ கூட கொடுத்துருந்தேன். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டரு. அங்கே இருக்கப்போ தான் அந்த லெட்டர் எழுதுறேன். அதுதான் என்னமோ பத்திரமா வச்சுருந்தாங்க, நான் தேடி எடுக்கிறேன். எந்த ஆண்டு எழுதுனதுமா அது? 2 டிசம்பர் 2005. என்ன எப்படி ஆரம்பிச்சிருக்காப்ல? எதை வாசிக்க முடியுமோ அதை வாசிக்க. என் இனிய தங்கத்திற்கு உன் அத்தான் எழுதுவது, நலம் நலமறிய ஆவா, அனைவருடைய நலமும் அறிய ஆவல். அவ்வளோதான் சார், மேலும் வேணாம் சார். இல்லை சார் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க நாங்களாம் அவ்வளோ லவ் பண்ணுவோம்னு. உண்மையிலேயே என்னுடைய வரிகளில் நான் வந்து கவிதை வரிகளை தான் நிறைய எழுதுவேன். நீங்க படிச்சா நல்லா இருக்கும். லெட்டர் கொடுங்க, நான் வாசிக்க மாட்டேன், அங்கே கொடுத்துட்றேன். என் இனிய தங்கத்திற்கு உன் அத்தான் எழுதுவது, நலம் நலமறியாவா மற்றும் அனைவருடைய நலமறியா ஆவல். அன்பே, நான் நவம்பர் 28 வந்த ஊருக்கு வந்த அன்று நீ கொண்ட பொய் கோபத்தினை நான் அறிய ஆசைப்படுகிறேன். அன்று நான் எந்த சூழ்நிலை உன்னோடு தொடர்பு கொண்டேன் என்பதை நீ அறிய வாய்ப்பில்லை. நான் கண்ட புதுமொழி இதோ என் பொன்மொழி. அவங்க பேர் பொன்மொழி சார். பொன்மொழி. பொன்மொழி.